வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம மே மாத பலன்கள் டாரட் பிரசனம் மூலமாக மீன ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் இந்த பிரசன்ன முறை மூலமாக உங்களுக்கு உண்டான ஒரு கேள்விகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மீன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே யாருடைய அட்வைஸுமே கேட்க மாட்டாங்க. தான் எடுத்தது தான் முடிவு, தான் எடுத்தது தான் சட்டம், தான் எடுத்தது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களின் ஒரு அறிவுரையை கேட்காத நபர்கள் அப்படின்னா இது மீனராசி என்பர்கள் தான். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் எந்த மாதிரியாக இருக்க போகுது இந்த மே மாதத்தில் அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டாரட் பிரசனம் பார்க்கும்போது முழுமையாக தெய்வ அருள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா பிரசனம் பார்க்குறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த பிரசனம் பார்க்குறதுக்கு அந்த பிரபஞ்சமே நமக்கு பதில் சொல்லும். பிரபஞ்சம் பதில் சொல்கிறது தான் அந்த பிரசனமே. நம்மளா சும்மா எந்த பதிலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் நிறைவேறுமா, குடும்ப சூழ்நிலை மாறுமா, இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. நிறைய மீனராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கீங்க. அந்த பின்னடைவெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகருமா அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்த மாதத்தில் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் ஆடம்பர ஒரு தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய ஒரு வெற்றிகள் நிறைய ஒரு வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் புதிதாக ஒரு இடமாற்றத்தின் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மே மாதம் அதற்குண்டான ஒரு மாதமாக இருக்கும். அந்த வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு அப்படியே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது தெய்வ அருள், ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மீனராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் விவாகரத்து வழக்குகளில் இருக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு குருமார்களை போய் சந்திங்க. இந்த மாதத்தில் சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் மீண்டும் அந்த புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக ஒரு வளமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய ஒரு பேர்டனை முதுகுல சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. 1-2 இல்லை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான நிறைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கின்ற இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் அந்த பொறுப்புகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பொறுப்புகளிலிருந்து ஒரு நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த பொறுப்புகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகுது. இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு திருமண முயற்சிகளில் ஈடுபடும் போது அந்த திருமண முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராம உங்களுடைய திருமண உறவுகள் கிட்ட இருந்து நிறைய ஒரு சொத்துக்கள், சுகங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா
கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு நகை ஆபரணங்கள் போடுவாங்க. அந்த கௌரவம்ன்றது இந்த மாதத்தில் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. புதிய உறவுகள் மூலமாக அந்த திருமணம் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் திருமணம் தான் இந்த மாதத்தில் பெரிய ஒரு டாக் ஆஃப் தி டவுனாகவே இருக்கும். இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலையே, அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திருமணம் மிக பெரிய அளவில் ஒரு அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதல் திருமணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக போகும். எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் திருமணம் செய்யணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டால் கூட அந்த எதிர் தரப்புலேருந்து எந்த பதிலும் வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காதல் செய்யக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை இருக்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம ஏதாவது போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் திருமணத்தில் பெருவிதமான ஒரு முயற்சிகளே இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் 6 வருஷமாக காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சே ஆகணும், நீங்கள் என்ன ப்ரெஷர் போட்டாலும் அந்த எதிர்த்தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு பதிலுமே வராது. சின்ன அளவில் அவங்களை கேட்டிங்கன்னா திருமணம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க, ஆமாம் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பதிலும் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. காதல் திருமணத்திற்கு உகந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு இது கிடையாது. இந்த பிரசன்னத்தின் மூலமாக தான் நம்ம அதை சொல்கிறோம். அதனால் யாரும் பயப்படாதீங்க. அப்போது எங்களை விட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் அதற்குண்டான ஒரு மனநிலை இல்லை. ஃபுல்லாகவே வருமானம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்க போகிறீங்க. எங்கே வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்புகளை தேடி ஒரு நகரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் அந்த வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு நேரம், அந்த உங்களுடைய காதலை பிரிந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ சம்பாதிச்சாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மீனராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. வருமானத்தில் நல்ல வளர்ச்சி, குடும்பத்திலையும் நிறைய வளர்ச்சி, அதாவது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த டாரட் பிரசன்னம்ன்றது உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான ஒரு தீர்வுகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய கிரக அடைவுகளை பார்க்கணும், இந்த மாதத்தில் கோச்சாரம் எங்கே இருக்குது, அடுத்த மாதத்தில் கோச்சாரம் எங்கே, இதெல்லாம் கேள்வியே கிடையாது. உங்களுக்கு என்ன கேள்வி, அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பதில்கள் நீங்கள் எளிதாக தெரியக்கூடிய ஒரு பிரசன்னம் தான் இந்த டாரட் பிரசன்னம். இதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும், தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.